ஸோ ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி தேங்க்யூ. ஸோ ரீசெண்டாக இந்த வீடியோ எஸ்எஸ்சி பற்றி போட்டிருந்தேன். அது ஓரளவு நிறையா பேர் பார்த்துருந்தீங்க. ஸோ நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பேர்லாம் பார்ப்பீங்கன்னு என் ஸ்டோரியை. ஸோ என்னென்னா, நான் என் எஸ்எஸ்சி ட்ரீம் மெடிக்கல் ஸ்டோரிலாம் போட்டிருந்தேன். நிறையா பேர் சப்போர்ட் பண்ணீங்க. அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ கவலைப்படாத, அடுத்த தடவை பண்ணிடலாம். லிட்ரலி அதை ஒரு நீ மோட்டிவேட் பண்ணிச்சு. அதே சமயம் நிறையா பேர் என்கிட்ட கேட்டு நீங்கள் மெடிக்கலில் என்ன தான் செக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ ஹவர் நான் ஆல்ரெடி சொல்ல போனோம்னா, நான் ஆல்ரெடி 2 தடவை ஆர்மி மெடிக்கலுக்கு போயிருக்கேன். ஸோ ஓகே, ஆர்மி நான் டெக்னிக்கல்லையும் போயிருக்கேன், ஜிடிலையும் போயிருக்கேன். அதே சமயம் எஸ்எஸ்சி ஜிடி விட்டு ஒரு தடவை தான் போயிருக்கேன், ரைட்டா? ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னெல்லாம் ஃபீல் பண்ணேன், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அதை பற்றி நான் இங்கே சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இங்கே மேக்ஸிமம் நான் சொல்ல போகிறது நான் பார்த்தது, அதே சமயம் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதையும் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட், தேங்க்யூ. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ மெடிக்கலை பற்றி ஒரு வாட்டி ஃபுல்லாக சொல்லின்ட்டு. ஸோ இங்கே நான் சொல்ல போகிற மெடிக்கல் சேம் ஃபார் எஸ்எஸ்சி ஜிடி, அப்புறம் அதே சமயம் ஆர்மி ஆகட்டும். ஓகே, ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை நான் ஆர்மிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஆர்மிலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் டெக்னிக்கல் இருக்குது, ஜிடி இருக்குது. ஜிடி ஃபார் ஜிடினா ஜென்ரல் டியூட்டி. அதே சமயம் டெக்னிக்கல்னால் நார்மலாக அங்கே போய் கம்ப்யூட்டரில் இருக்கட்டும், இல்லை டேங்க் விட்டு வேலையாக பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அதான் டெக்னிக்கல். ஆனால் இதில் அப்படி டெக்னிக்கல்னு போஸ்ட் ஒன்று தனி இல்லை, ஜிடியில் இன்க்ளூட் ஆகிடும். ஓகே, ஸோ அது தனியாக வருவாங்க. டெலிகம்யூனிகேஷன் அது மாதிரி ஒரு தனித்தனியான போஸ்ட் வரும் எஸ்எஸ்சி ஜிடியில். ஆனால் இது ஜிடினாலே ஜென்ரல் டியூட்டிஸ். ஓகே, ஸோ ஐ கெஸ் இந்த பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ என்னென்னா, எஸ்எஸ்சி விட்டு நம்ம மெடிக்கலும், எஸ்எஸ்சி விட்டு ஜிடி விட்டு மெடிக்கலும், அதே சமயம் ஆர்மி விட்டு டெக்னிக்கல் இருந்தாலும் சரி, இல்லை ஜிடி விட்டு இருந்தாலும் சரி, சேம் தான், ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும் ரெண்டு விட்டுமே. உங்கள்கிட்ட மெடிக்கல் டெஸ்ட் தான். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் பேச போகிறது, ஸோ இங்கே நான் நோட் புக் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நிறையா பேர் கேட்டிருந்தேன் மெடிக்கல் விட்டு எல்லாமே இந்த டாபிக் விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ யாரோ கேட்டதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அடிக்கடி நான் இங்கே பார்த்தேன்னா தப்பாக நினச்சிக்கேன்னா இங்கே நான் எழுதி வச்சுருக்கேன் ஜஸ்ட் என்னென்ன டிசீஸ்னு. ஓகே, மீன்ஸ் நீங்கள் கேட்டிருந்ததெல்லாம். ஸோ என்னென்னா, ஃபர்ஸ்ட் நான் ஆர்மியோட செலெக்ஷன் பற்றி சொல்லிடுறேன். செலெக்ஷன் விட்டு நம்ம தனி வீடியோ அப்புறம் உண்டாகலாம். இப்போ ஜஸ்ட் மெடிக்கலுக்கு மட்டும் வந்துடுறேன். ஸோ நீங்கள் இப்போ ரன்னிங் எக்ஸாம் எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்க. சேம் ஃபார் ஆர்மி அஸ் வெல் அஸ் எஸ்எஸ்சி ஜிடி. நீங்கள் ரெண்டுலேயும் ரன்னிங் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை தான் நீங்கள் மெடிக்கலுக்கு. ஓகே, ஸோ மெடிக்கல் என்னன்னா, இங்கே மெடிக்கலில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் எடுப்பேன். ஃபிசிக்கல் டெஸ்ட்னா என்னென்னா, ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் உங்கள்கிட்ட ஹைட், வெயிட், மெஷர்மெண்ட் எடுப்பேன். ஸோ மேக்ஸிமம் பிஎம்ஐ இண்டெக்ஸ் செக் பண்ணுவாங்க. பிஎம்ஐ இண்டெக்ஸ்னால் ஒரு வெயிட் பை ஹைட்டை வச்சு செக் பண்ணுவாங்க. பிஎம்ஐ எப்படி இருக்கீங்க, ஹெல்த்தாக இருக்கீங்களா, அன்ஹெல்த்தியாக இருக்கீங்களா, அது முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் எஸ்எஸ்சி ஜிடியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 170 சென்டிமீட்டர் இருந்தே ஆனும் பாய்ஸ். அதே சமயம் சேம் ஃபார் ஆர்மியில் 165 நீங்கள் ஸோ ஆர்மியில் என்னென்னா, நான் பார்த்த வரைக்கும் ஸ்டேட் வைஸ் பிரிச்சிருப்பேன். மீன்ஸ் யாரெல்லாம் ஹில்லி பிளேஸில் இருந்தீங்கன்னா அது எஸ்எஸ்சி ஜிடியிலுமே இருக்குது. ஹில்லி பிளேஸில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சென்டிமீட்டர்ஸ் குறைச்சும், நார்மலாக இருந்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் குறைச்சும். ஓகே, அது மாதிரி. ஸோ என்னென்னா, நார்மலாகவே எஸ்எஸ்சிஜியில் 170 கேட்பேன். ஆனால் நான் ஆர்மியில் போகும்போது, ஸோ ஆர்மி நான் டெக்னிக்கல் போஸ்ட்டில் போயிருந்தேன். அப்போ என்னென்னா, அங்கே செலெக்ஷன் பண்ணும்போது அங்கே 165 வரைக்குமே ஆள் எடுத்தேன். ஸோ 165 கீழே இருந்தவங்களுக்கு கீழே 165, 163, 164 அந்த மாதிரி உங்களை மட்டும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 165க்கு மேலே இருந்தாலே எடுத்துக்கிட்டேன். ஆனால் எஸ்எஸ்சி ஜிடியில் மேக்ஸிமம் அவங்க 170 கேட்டிருக்கேன். ஓகே, அவர் நான் எஸ்எஸ்சி ஜிடியில் யாரும் மெடிக்கல் ஹைட் அவுட் ஆகி நான் பார்க்கல. ஆனால் நான் ஆர்மியில் பார்த்தேன். ஆர்மி ஜிடிலையும் சரி, டெக்னிக்கல்லையும் சரி, அதில் ஹைட்டில் அப்பே நீங்கள் ரன்னிங் ஓடுறதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் உங்களுக்கு ஹைட்டை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் மெடிக்கலில் உள்ளே வந்ததுக்கப்புறமே செக் பண்ணுவேன் திருப்பி. ஓகே, ஸோ அப்போயுமே ஸ்டார்டிங்கில் மெடிக்கலில் ஃபிசிக்கல் டெஸ்ட்லேயே உங்களுக்கு ஹைட் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் தூக்கி விட்டுருவேன். அதே இது வெயிட் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு டைம் தருவேன். ஸோ ஆர்மிலையும் அதே சமயம் எஸ்எஸ்சி ஜிடிலையும் உங்களுக்கு டைம் தருவாங்க கொஞ்சம். ஸோ இது ஒரு பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு ரீமெடிக்கலுக்காக கூப்பிடலாம். மீன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வெயிட் இந்த பிரச்சனைனா உங்களுக்கு ஒரு டைம் தந்துடுவாங்க. இந்த ஷெடியூலுக்குள்ளே இந்த டைமுக்குள்ளே நீங்கள் திருப்பி ரீமெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்க. உங்கள் வெயிட் அப்போ கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ வெயிட் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு டைம் கிடைக்கும், வெயிட் கம்மியாக இருந்தாலும் டைம் கிடைக்கும். ஓகே, ஸோ ஹவர் வெயிட் கம்மி பண்ணுறது கொஞ்சம் ஹார்ட், ஆனால் வெயிட் ஏற்றுறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ என்னென்னா, நீங்கள் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஹைட் அண்ட் வெயிட் ப்ராப்பராக இருக்காங்க. பை சான்ஸ் ஹைட் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா லிட்ரல் நான் சொல்கிறேன், இப்போயே விட்டுருங்க. ஸோ நீங்கள் பை சான்ஸ் ஹைட் எனக்கு கம்மியாக இருக்குது, நான் எஸ்எஸ்சி ஜிடியில் போவான்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போவாது சேஃப்.
ஏன்னா தேவையில்லாமல் நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணி ஏதோ எக்ஸாம் கிளியர் பண்ணி அங்கே வரும்போது மெடிக்கலில் உங்களுக்கு ஜஸ்ட் ஹைட்டில் தூக்கிட்டாங்கன்னா அது பிரச்சனையாக போயிடும் இல்லையா. ஸோ எய்ம்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இப்போ என்ன ஆர்மியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆர்மியிலன்னா 165க்கு மேலேயே அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஓகே, ஸோ 165க்கு மேலே இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆர்மியில் போயிடலாம். ஆனால் எஸ்எஸ்சி ஜிடியில் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஏன்னா அவங்க அங்கே இருக்கவங்க மேக்ஸிமம் தூக்க தான் ட்ரை பண்ணுறாங்க, யாரும் எடுக்க ட்ரை பண்ண மாட்டேன், தூக்க தான் ட்ரை பண்ணுவேன். சேம் ஃபார் ஆர்மி டூ. ஏன்னா எப்போ வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது, வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் அதிகமாக இருக்கும்போது அவங்கள்ட்ட வேறு சான்ஸ் இருக்காது. ஒன்று ரன்னிங்கில் தூக்கி இருக்கணும், இல்லைனா எக்ஸாமில் தூக்கியிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அசாதாரணமான ஆள் இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட அடுத்த ஆப்ஷன் என்னென்னா மெடிக்கல். ஸோ அவர் மெடிக்கலில் தூக்கும் போது உங்களால் வேறு எதுவும் பெருசாக சொல்ல முடியாது, ஏன்னா அது எல்லாமே மெடிக்கல் டாக்டரை பொறுத்து இருக்குது. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஹைட்டு மாதிரி இந்த மாதிரி விஷயத்தில் ஹைட் முக்கியமாக ஹைட் விஷயத்தில் தூக்க ஆசை ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் வெயிட்டு அந்த மாதிரி விஷயத்தில் பிரச்சனை இல்லை. ஸோ சேம் ஃபார் கேர்ள்ஸ் ஆல்சோ. ஸோ கேர்ள்ஸ்க்கும் அதே தான், உங்கள்கிட்ட ஹைட் மேலே செக் பண்ணுவாங்க. அடுத்தது கம்மிங் டு பாய்ஸில் முக்கியமானது நம்மளுக்கு செஸ்ட். ஸோ செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. நார்மலாகவே ஒரு செஸ்ட் விட்டு உங்கள் மெஷர் எடுப்பேன். ஓகே, மெஷர் எடுத்துவிட்டு ஸோ அது விட்டு மெஷர்மெண்ட் ஐ கெஸ் நாங்கள் எழுதலை மெஷர்மெண்ட். அந்த மெஷர்மெண்ட் நான் வேணா இங்கே சைடில் ஷோ பண்ணுறேன். இந்த மெஷர்மெண்ட் இருக்கணும். அதே சமயம் நான் ப்ரீத் இன் பண்ணுவது. ஃபார் எக்ஸாம்பிள் மூச்சு எடுத்துட்டேன்னா அப்போ எம்டி இங்கே இருக்க செஸ்ட் வீங்கும், ரைட். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எனக்கு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்டி நார்மல் மொத்தம் எம்டி மொத்தம் எம்டி இங்கே மேலே செஸ்ட் விடுது சைஸ் 17 வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் மூச்சு உள்ளே எடுத்து விடும்போது மூச்சு உள்ளே எடுக்கும்போது எனக்கு 75 ஆகணும். அதோட கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு தூக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது நார்மலாகவே எக்ஸ்பென்ஷன் செக் பண்ணுவாங்க. இதை நீங்கள் ஆர்மியில் போனாலும் சரி, ஜிடியில் போனாலும் சரி. ஓகே, எக்ஸ்பென்ஷன் செக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு முதல்ல லைட்டாக ஒரு பேசிக் விட்டு ஃபிசிக்கல் விட்டு ரைட்டாக ஃபிசிக்கல் மெடிக்கல் டெஸ்ட்னு. ஓகே, இதுலேயுமே உங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட் செக் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமாக இதான் என் கேஸ், ஃப்ளாட் ஃபுட் கேஸ். ஸோ ஃப்ளாட் ஃபுட் எப்படி செக் பண்ணணும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃப்ளாட் ஃபுட் எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, நார்மலாக இப்போ நீங்கள் கால் வச்சுருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபஸ்ட் நார்மலாகவே உங்கள்கிட்ட ஒரு எனக்கு எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, ஆர்மியில் ஒரு பிளாங்க் ஒரு பலகா மாதிரி வச்சுட்டாங்க, அதுக்கு மேலே நீ கால் வைக்க சொன்னேன். ஓகே, கொஞ்சம் மேலே ஹைப்பாக கொஞ்சம் அப்பா இருந்துச்சு சேரில், அதில் நீ ஒரு கால் மட்டும் வைக்க சொன்னேன். ஸோ வச்சு பார்த்துட்டு அடுத்த காலையும் வைக்க சொன்னால் நான் அடுத்த காலையும் வச்சேன். அவங்க செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆனால் ஓகே அவங்க நெகட்டிவ் போட்டேன், நான் சொல்கிறேன் ஓகேன்னு. அவங்க சொல்லிட்டேன் ஓகே நீங்கள் கால் எடுக்கலான்னு, ஆனால் அங்கே நெகட்டிவ் போட்டான் எனக்கு. ஓகே, ஸோ என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி மொத்தம் அது சென்டர் மேலே டிபெண்ட் பண்ணும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஆர்மி விட்டு 1ல் போகும்போது எனக்கு பிளாங்கை வச்சு செக் பண்ணேன். இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ செவத்தோறு ஒட்ட வச்சுட்டு அதுலேருந்து நீ மீன்ஸ் குதிகாலை மட்டும் லைட்டாக தூக்குற மாதிரி. ஓகே, ஸோ குதிகால் தூக்கும் போது உங்களுக்கு லைட்டாக ஒரு கர்வ் தெரியும், ரைட்டா. ஸோ என்ன பெட்டர்னால் அந்த செவரோரம் இருக்கும்போது உங்களுக்கு லக்குன்னு வச்சுக்கோங்க. பை சான்ஸ் உங்கள் ஃப்ளாட் ஃபுட் இருந்துச்சுன்னா அதில் லைட்டான ஒரு கர்வ் தெரிஞ்சினாலே உங்களுக்கு லைட்டான கர்வ்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் கர்வ் தெரிஞ்சிடணும். அதுதான் அவங்களுக்கு தேவை. ஓகே, ஸோ அந்த மாதிரியே செக் பண்ணுவாங்க. அதே இது எஸ்எஸ்சி ஜிடியில் எப்படின்னா இந்த 2 மெத்தடையும் யூஸ் பண்ணுவாங்க. அது சென்டராக பொறுத்து 3வது மெத்தட் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா தண்ணி விட்டு. ஸோ இது நீங்களுமே இப்போ செக் பண்ணலாம், பை சான்ஸ் உங்கள் ஃப்ளாட் ஃபுட் இருக்கா இல்லையான்னு. ஸோ ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக போய் பாத்ரூம் போங்க, இல்லை வாஷ்ரூம் போங்க. வாஷ்ரூம் போய் தண்ணியில் காலை வைங்க. ஓகே, காலை வச்சு விட்டு எங்கேயாவது பிளெயின் சர்ஃபேஸ் மீன்ஸ் நல்லா விசிபிளாக தெரியும் உங்கள் எம்ட்டு கால் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் டைல்ஸ்லாம் போய் பண்ணிங்கன்னா தெரியாது. ஸோ ஒரு கார்டுபோர்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு கார்டுபோர்டு எடுத்து ஒரு 2-3 ஸ்டெப் நடந்ததுக்கப்புறம் அந்த ஈரக்காலை எடுத்து இந்த கார்டுபோர்டில் வைங்க. கார்டுபோர்டில் வைக்கும் போது உங்களுக்கு ஒரு லைட்டான மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என் கால்னா எனக்கு இங்கே ஒரு ஆங்கிள் தெரிஞ்சாலும் ஓகே, நல்ல டீப்பாக இருக்கணும் அந்த ஆங்கிள். ஸோ நல்ல டீப்பாக இருந்துச்சுன்னா மீன்ஸ் ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் இங்கே ஷோ பண்ணிடுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லோ இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ், அதே இது இல்லைன்னா உங்களை தூக்கிடுவாங்க. ஓகே, ஸோ இது எனக்கு ஆர்மி இதில் முதலே நடந்துருச்சு. ஹைட் வெயிட் மெஷர்மெண்ட்லேயும் இதையும் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு செஸ்ட் பற்றி சொல்லிட்டேன், ஹைட் அண்ட் வெயிட் மெஷர்மெண்ட்டை பற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கமிங் டு நாக் நீஸ். நிறையா பேர் கேட்டிருந்தது நாக் நீஸ். ஸோ நாக் நீஸ் எப்படி செக் பண்ணுவான்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் போது உங்களுக்கு இந்த முன்னாடி இருக்குல்ல, ஸோ நீஸ் இருக்குல்ல, நீஸ் ஜாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த ஜாயிண்ட் இடிக்குதான்னு பார்த்துக்கோங்க. பை சான்ஸ் அந்த நீ இடிச்சிச்சுன்னா நீங்கள் அவுட்டு, நாக் நீ உங்களுக்கு இருக்குது. இதை எப்படி அங்கே செக் பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலி அவங்க ஒரு கார்டுபோர்டு எடுத்துக்குவாங்க, கையில் ஒரு கார்டுபோர்டு எடுத்துக்கிட்டு உங்களை நிற்க வைப்பேன். நிற்க வச்சுட்டு ஜஸ்ட் கார்டுபோர்டு உள்ளே விட்டு வெளியில் எடுத்து பார்ப்பேன். ஸோ எதுவுமே இடிக்காமல் உங்கள் அந்த கார்டுபோர்டு ப்ராப்பராக வந்துருச்சுன்னா நீங்கள் நோ ப்ராப்ளம். அதே இது இடிச்சு வந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு அதை தள்ளி வைப்பேன், திருப்பி ஒரு ட்ரையல் பார்ப்பேன். ஓகே, ஸோ இது நீங்கள் வீட்டில் கூட பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு கார்டுபோர்டு பிச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக நில்லுங்க, காலுக்குள்ளே விட்டு பாருங்கள்.
கார்ட்போர்டு உங்கள்கிட்ட முட்டியை தொட்டுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதே சமயம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஹவவர் ஸோ நாக் நீக்கி என் ஃப்ரெண்டுக்கு இருந்ததுனால அவன் ட்ரை பண்ணால் அதை நான் சொல்கிறேன் என்னென்னு. ஸோ நார்மலாக அவனுக்கு என்ன சொல்லியிருந்தான், அவன் என்ன ட்ரை பண்ணான்னா, ஸோ என்னென்னா ஃபஸ்ட் அவன் நார்மலாகவே ரன்னிங் பண்ணுறான். ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ரன்னிங் தேவை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபிசிக்கல். ஸோ அடுத்தது அவன் என்ன பண்ணான்னா, நார்மலாக நம்மகிட்ட பில்லோ இருக்குல்ல, தலைவாணி, அதை எடுத்து காலுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு படுத்துடுவானா. ஸோ அதனால கொஞ்சம் மீன்ஸ் ஒரு கேப் கிடைக்கும். ஏன்னா இப்போ நார்மலாகவே நம்ம படுக்கும்போது நம்ம முட்டியும் சேருது படுக்கும்போது, திரும்பி படுக்கும்போது. ஆனால் அப்படி வைக்கும்போது ஒரு முட்டிக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு தலைவாணி இருக்கிறதுனால ஒரு கேப் உண்டாக்கும்னு அவன் சொன்னான். ஸோ வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, யோகா. நீங்கள் மேக்ஸிமம் யோகாவை நம்பலாம். ஏன்னா யோகாவை வச்சு நீங்கள் பல மெத்தட் ட்ரை பண்ணி உங்களால் அது சரி பண்ண முடியும், நாக் நீஸ். ஸோ ஹவர் நாக் நீ க்யூரபுளாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நாக் நீஸ் க்யூரபிள். ஓகே, அதே சமயம் ஃப்ளாட் ஃபுட் க்யூரபுளாக இல்லைன்னா க்யூரபிள். ஆனால் என் கேசஸில் மட்டும் நான் க்யூரபிள். ஏன்னா எனக்கு எலும்பு இருக்குல்ல, அது கொஞ்சம் வளர்ந்து சைடு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு எனக்கு பிரச்சனை. ஏன்னா போன் கொஞ்சோண்டு வெளியில் வந்தாலுமே அது அவுட்டு. ஆனால் எனக்கு போன் வெளியில் வந்துருச்சு, அதனால தான் அவுட் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு போன் அளவு பெருசாக வெளியே வர்ற மாதிரி மீன்ஸ் அது பெருசாக தெரியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு எக்ஸசைஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் அடுத்தது சொல்லிட்டேன். ஓகே, நாக்னி சொல்லிட்டேன். அடுத்தது கட் மார்க்ஸ். நிறையா பேர் கட்டிருந்தது கட் மார்க்ஸ். ப்ரோ எனக்கு கட் மார்க்ஸ் இங்கே இருக்குது, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, அப்போ எனக்கு கட் மார்க்ஸ் இருக்கே, நான் என்ன பண்ணலாம்னு. ஸோ கட் மார்க் என்னென்னா, உங்களுக்கு எங்கே உடம்புல எங்கே தான் கட் மார்க் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் அந்த கட் மார்க்ஸை ஒழிக்க ட்ரை பண்ணுறீங்க. மெடிக்கல் எக்ஸாமில் ஒழிக்க ட்ரை பண்ணிங்கன்னா லிட்டரல் நான் சொல்கிறேன், உங்களால் ஒழிக்க முடியாது. ஏன்னா உங்களோட ஃபுல் பாடி செக்அப் பண்ணும்போது கன்ஃபார்மாக அது கண்ணில் தென்பட்டுரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே ஒரு விஷயம் ஒத்துக்கோங்க, அந்த ஸ்கார் மாரை ஒழிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்கே எக்ஸாம் ஹாலில் ஒருத்தன் ஒழிக்க ட்ரை பண்ணியிருந்தான். ஸோ அவனை பிடிச்சிட்டாங்க. அப்புறமா தான் செக் பண்ணும்போது அந்த இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு பெருசாக இல்லை, அதெல்லாம் தப்பிச்சிட்டான். இல்லைனா அவுட் பண்ணியிருப்பேன் அப்போயே. ஆனால் மேக்ஸிமம் நான் சொன்னேன் ஒழிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் ஃபுல்லாக உங்களை செக் பண்ண போகிறேன், புரிஞ்சா? ஸோ ஸ்கார் மார்க்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன்ஸ் நார்மலாக உடம்புல கீழலோ ஏதாவது வெட்டுக்காயமோ இருந்தால் தான் ஸ்கார் மார்க்ஸ். ஓகே, ஸோ ஸ்கார் மார்க் பை சான்ஸ் உங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு ப்ரோ, எனக்கு யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க நீ சர்ஜரி நடந்துச்சு, ஸோ அதனால ஸ்கார் மார்க் இருக்குது. எனக்கு நார்மலாக ஏதாவது அப்பெண்டிக்ஸாக இருந்துச்சு சரி, இல்லை நார்மலாகவே ஏதாவது கையில் எனக்கு ப்ராப்ளம் அது மாதிரி இருந்ததுனால ஸ்கார் மார்க் வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதில் ஒரு பெருசாக டென்ஷன் பட தேவையில்லை. பை சான்ஸ் அந்த ஸ்கார் மார்க் மீன்ஸ் அந்த ஸ்கார் மார்க் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா ஸோ நோ ப்ராப்ளம். ஏன்னா அப்போயே அது கொஞ்சம் ஹீல் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் ஹீல் ஆகின ஸ்கார் மார்க் ரொம்ப முக்கியமான இடத்துல இல்லாமல், மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஹார்ட்டையோ அது மாதிரி ஸ்கார் மார்க்ஸ் இருக்கக்கூடாது. பிகாஸ் அந்த மாதிரி ஸ்கார் மார்க் உங்களுக்கு முக்கியமாக அந்த ஸ்கார் மார்க்ஸ் உங்களை இன்ஜியூர் பண்ணக்கூடாது. மீன்ஸ் உங்கள் நார்மல் ஃபங்க்ஷனாக அது தடையாக இருக்கக்கூடாது. அகர் அந்த ஸ்கார் மார்க் உங்கள் லைட்டாக கூட உங்கள்கிட்ட ஃபிட்னஸில் இல்லை ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு அது பெயின் தருதுன்னா உங்களை அவுட் பண்ண சான்சஸ் மேக்ஸிமம் இருக்குது. ஓகே, ஸோ மேக்ஸிமமே உங்கள்கிட்ட ஸ்கார் மார்க் ஹீல் ஆகணும், அது முக்கியம். ஸோ ஒருத்தவர் கேட்டிருந்தீங்க ப்ரோ எனக்கு ஸ்கார் மார்க் இங்கே ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு சொல்லிடுறேன். ஸோ ஸ்கார் மார்க் நீங்கள் என்ன காரணத்தினால போட்டிங்களோ அது எனக்கு தெரியாது. ஹவர் ஸோ பை சான்ஸ் உங்கள் ஸ்கார் மார்க் நீங்கள் தேவையில்லாத வேலைக்காக போட்டிருந்தீங்கன்னால், ஸோ நான் மெசேஜ் படுத்தேன்னா அதனால தான் ப்ரோ உங்களுக்காக சொல்லிடுறேன் ஸ்பெஷலாக. ஸோ அந்த ஸ்கார் மார்க் உங்களுக்கு மறைஞ்சிருந்தால் நீங்கள் சேஃப். பை சான்ஸ் மறையலை அப்படின்னா ஹவர் அது உங்களுக்கு க்யூர் ஆகிடுச்சுனாலே வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கட்டான இடம் அது டாக்டர் செக் பண்ணுவாங்க. அப்போ அவங்க மேலே கொஞ்சம் சந்தேகப்படலாம். ஏன்னா நீங்கள் மென்டலியாகவே வீக்காக இருந்திருக்கீங்கன்னா அவங்க நினைப்பாங்க நீங்கள் மென்டலி லைட்டாகவே கொஞ்சோண்டு பிரச்சனைனாலே நீங்கள் வீக்காகி இப்படி பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆர்மியில் சேர்ந்ததுக்கப்புறம் ஏதாவது மென்டலி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்மி இல்லை நீங்கள் ஜிடியில் உள்ளே போனீங்கன்னா மென்டலி உங்களுக்கு செம ஸ்ட்ரெஸ் இருக்க போது. லிட்ரலி யாராவது இல்லை ஜாலியான லைஃப் அப்படின்னு நினச்சேன்னா லிட்ரலி இல்லை, அது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் லைஃப். மீன்ஸ் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம், ஆனால் அதே சமயம் பை சான்ஸ் நீங்கள் டெரரிஸ்ட்டே மாட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு லைட்டான ஒரு பிரச்சனைனாலே நீங்கள் இப்படி கட் மார்க்ஸ் வருதுன்னா அது அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அதே சமயம் பை சான்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல கட் மார்க் இருக்குன்னா நீங்கள் அது கம்மியாகவே இருந்தாலுமே, ஆனால் அவங்க ஃபார் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் யார் செக் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு இது பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உங்களுக்கு ரிஜெக்ஷன் தர வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம், புரிஞ்சா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்காவது கட் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லுவேன், அதை பெருசாக எதுவும் கண்டுக்க வேணாம். ஜஸ்ட் கட் மார்க் எங்கே இருக்கோ அதை அப்படியே இருக்க விடுங்க, அதை ஹீல் ஆகட்டும், பொறுமையாக அது காயும். ஓகே,
காஞ்சதுக்கப்புறம் ஓரளவு உங்களுக்கு மறைஞ்சிட்டாலுமே நோ ப்ராப்ளம். அது ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீல் ரொம்ப டீப்பாக இருந்துச்சுன்னா தான் பிரச்சனை. ஓகேயா? அதே சமயம் சேம் நான் சொன்ன மாரி எப்படி நாக்னிக் சொன்னேனோ, அது உங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பை சான்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ ஐ கெஸ் ஸ்கார் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அடுத்தது ஒருத்தவர் கேட்டிருந்தார் கெலாய்ட் ஸ்கார்ஸ். ஸோ கெலாய்ட் ஸ்கார்ஸ்னா என்னன்னு இங்கே காமிச்சிடுறேன். ஸோ கெலாய்ட் ஸ்கார்ஸ்க்கு என்னன்னா லைட்டாக உங்கள் உடம்புல லைட்டாக அந்த ஸ்கின் உப்பி போயிருக்கும். ரைட்? ஸோ கெலாய்ட் ஸ்கார்ஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ உங்களுக்கு ரிஜெக்ஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பை சான்ஸ் அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா உடம்புல, மீன்ஸ் ரொம்ப எனக்கு உடம்புல அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் மேக்ஸிமம் நீங்கள் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இல்லை எனக்கு சின்ன கொஞ்சோண்டு தான் உடம்புல, மீன்ஸ் ரொம்ப இடத்துல பரவாமல் ஜஸ்ட் ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்குது, ரொம்ப சின்னமாகவும் இருக்குது, அது பெரிய மீன்ஸ் அது அளவு விசிபிள் இல்லை விசிபிளாக இருந்தாலும் அது ஒரு இடத்துல தான் இருக்குது, ஆனால் அளவு பெருசாக இல்லை அப்படின்னா நீங்கள் சான்சஸ் இருக்குது, நீங்கள் உள்ளே போகலாம். ஆனால் பை சான்ஸ் ரொம்ப இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் இப்போயே நீங்கள் ட்ரை விட்டுருங்க. ஓகே. ஸோ கெலாய்ட் ஸ்கார்ஸை பற்றியும் சொல்லிட்டேன். அடுத்தது கம்மிங் டு ஸ்வெட்டி பாம்ஸ். ஸோ நிறையா பேர் கேட்டிருந்தது ஸ்வெட்டி பாம்ஸ். இதுக்கு எனக்குமே இருந்துச்சு லைட்டாக ஸ்வெட்டி பாம்ஸ், ஆனால் இப்போ இல்லை. ஸோ ஸ்வெட்டி பாம்ஸ்க்கு என்ன பண்ணலான்னா, ஸோ ஸ்வெட்டி பாம்ஸ் என்னத்துக்கு ஏன் ரிஜெக்ஷன் தர்றான்னு முதல்ல சொல்லிடுறேன். ஸோ ஸ்வெட்டி பாம்ஸ் என்னன்னா, நீங்கள் நார்மலாகவே கையை மூடி இப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கையிலலாம் ஈரப்பதம் தெரிய ஆரம்பிச்சிடும் ரொம்ப டக்குனே. ஓகே. நார்மலாக இது எதனால் நடக்கும்னா ஸ்ட்ரெஸ்னால் நடக்குது. நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த கையில் வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நார்மலாகவே நிறையா பேருக்கு அது நடக்காது. மீன்ஸ் அளவு ஈரமாகாது, லைட்டாக ஈரமாக இருக்கலாம். ஆனால் சில பேருக்கு அப்படி கை கழுவின மாதிரி அளவு இருக்கும். ஸோ அவங்களுக்காக ஒரு பெனிஃபிஷியலாக ஒரு ஐடியா சொல்லிடுறேன். நீங்கள் ஜஸ்ட் பவுடர் இருக்குல்ல, நம்ம வீட்டில் நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணுவோம் பவுடர். அதை என்ன பண்ணுங்கன்னா டெய்லி ராத்திரி ஜஸ்ட் உங்கள் கையில் வச்சு தேய்ச்சி வச்சுக்கோங்க. ஓகே. தேய்ச்சி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. எனக்குமே இருந்துச்சு, அதனால தான் இந்த ஐடியா சொல்கிறேன். ஸோ பவுடர் மட்டும் தேய்ச்சி வச்சுக்கோங்க. ரொம்பலாம் எதுவும் பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுருங்க, அதுவே காஞ்சிக்கணும். ஓகே. ஸோ இதே தான் நீங்கள் ஒரு மந்த் கூட தேவையில்லை. எனக்கு 20 days மோர் தானே இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை எப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த பாம் அப்படி ஈரமாகாமல் இருக்கோ அதை வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக இது எப்படி இதனால என்ன பிரச்சனை வரும்னா, ஸோ நார்மலாக இப்போ உங்கள்ட்ட கன்று தந்துடும், உங்களுக்கே தெரியும், நீங்கள் போகிற போஸ்ட்டே கன்னை பிடிக்கிற ஜாப் தான். ஓகே. ஸோ ஸ்வெட்டி பாமாக இருந்துச்சுன்னா பை சான்ஸ் நீங்கள் ஃபயரிங் பண்ணுறீங்கன்னா கன் உங்கள்கிட்ட கையிலேருந்து வழுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இது ரிஜெக்ஷனுக்கு பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ இங்கே நான் சொல்லியிருக்க சில பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியமாக நீங்கள் கேட்டிருந்தது. பை சான்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தாராளமாக சொல்லுங்கள், நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்கிறேன். அதே சமயம் ஹவர் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ ஹவர் நான் இன்னும் நிறையா சொல்லலாம் இந்த மெடிக்கலை பற்றி. நான் நிறையா டெஸ்ட் இருக்குள்ள. ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் ப்ரோ, இப்போ நீ எஸ்எஸ்சி ஜிடியை மட்டும் சொல்லு, அதுக்கப்புறம் ஆர்மியை பற்றி சொல்லலாம், இல்லை நீ ஆர்மி முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஜிடியை பற்றி சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு ஃபுல் வீடியோ போடும். ஏன்னா அந்த ஃபுல் வீடியோ எனக்கு தெரிஞ்சு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும். இந்த வீடியோவே எனக்கு ஜஸ்ட் ஒரு 4-5 டிசீஸ் சொல்கிறதுக்கே எனக்கு 1/2 மணி நேரத்துக்கு மீன்ஸ் 20 minutesக்கு மேலே ஆகுது. ஸோ ஐ கெஸ் நீங்கள் கேட்ட மேக்ஸிமம் இந்த 5 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தாராளமாக சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி அடுத்த வீடியோ என்ன வேணும்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் ஒரு போடலான்னு இருக்கேன். எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் விட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. அதை பற்றி ப்ராப்பராக டீட்டெயிலாக நான் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஏன்னா நான் பாதியாக போட்டேன்னா புரியாது, உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷமாக இருக்காது. ஸோ ஃபுல் டீட்டெயில் வரும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில். நான் எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் விட்டு வந்துருச்சு வேகன்சிஸ், அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட் பண்ணலாம் நாளைக்கு.